அப்பா அம்மாங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் குழந்தைங்கள வளர்த்து பெரிய ஆளாக்கி மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ வெளிநாட்டில கஷ்டப்பட்டு ஒரு ஆண் வந்து இங்கே எவ்வளோ கஷ்டப்படுறானோ, அதே அளவுக்கு அந்த பெண் வந்துட்டு தன்னோட இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் இழந்து, சரி விடு நம்ம குடும்பம் முன்னேற்றத்துக்காக தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு, ஒரு நிலம் வாங்குறது, நகை நட்டு சேர்க்கறது, வீடு கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு வெல் செட்டில் ஆன பிறகு ஒரு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா, இல்ல ஊர்ல விவசாயம் பார்த்து வச்சு தான் புள்ளைங்கள வந்து பெரிய லெவலுக்கு உருவாக்கி வச்சு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா, கல்யாணம் பண்ண உடனே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, "என்ன நீ சம்பாதிச்சு கிழிச்ச? வீட்ட விட்டு வெளிய போ. இங்க என்ன எங்கள இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்க, வச்சுட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதே மாரி தான் ஒரு அண்ணாச்சி வந்து பார்த்தீங்கன்னா, 40 வருஷம் வெளிநாடுகள்ல ஒர்க் பண்ணிட்டு ஊருக்கு போயிருக்காரு. "நீ என்ன சம்பாதிச்சு கிழிச்ச? இங்க வந்து இத சொல்ற, அத சொல்ற. வீட்ட விட்டு வெளிய போன்னு" சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் என்னல எல்லாமே இந்த உலகத்துக்கே ஒரே நீதி தான். உங்களுக்கு வந்துட்டு அப்பா, அம்மாவ புடிக்கலன்னா, நீங்க வெளியாயிருங்க. ஏன்னா, அவங்க சம்பாரிச்ச சொத்து. அவங்க சொத்து மட்டும் வேணாம், அவங்க காசு பணம் வேணாம், அவங்க வேணாம் அப்டின்னா, நீ வெளியாயிரு. இன்னைக்கு நீ என்ன செய்ற, நாளைக்கு அதான் உன் புள்ள உனக்கு செய்யும்.